இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2014-19 இருக்கு இல்லையா, இந்த வருஷங்களில் பாஜகனுடைய ஆட்சிக்கும் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய இப்போ அமைய போகக்கூடிய ஆட்சி இருக்கு இல்லையா, 2024லேருந்து 2029 வரைக்கும் அமைய போகிற பாஜக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு பாஜக தலைமையில ஒரு கத்தி அப்படின்றது கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த கத்திக்கு பேர் தான் கூட்டணி அப்படின்றது. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வலுவான கூட்டணி அப்படின்றத அமைச்சு அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குறிப்பிட்ட இடம் கூட வின் பண்ணாத எதிர்கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா ஏன் செலிப்ரேட் பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மோடியே புலம்பக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எக்கச்சக்கமான கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இனிமேல் வந்துட்டு மோடி இருக்கார் இல்லையா, மோடி வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு முடிவு அப்படின்றது எடுக்க முடியாது. நீ என்ன முடிவு எடுத்தாலுமே நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, நிதிஷ்குமார்ட்டியா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடுட்டியா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை அப்படின்றத கேட்டுதான் எடுக்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் அந்த சட்டம் அப்படின்றதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவர் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அது வர முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூனைக்கு மணி கட்டியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் தான் எதிர்கட்சிகள் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆட்சி அமைக்கலனாலும் பரவாயில்ல, பட் மோடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்வாதிகார ஆட்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனியான ஒரு ஆட்சி அப்படின்றத வந்துட்டு அமைச்சிட முடியாது அப்படின்றதுனால தான் எதிர்கட்சிகள் உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்களுமே பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியை மாத்துறதுல வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாஜகவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்றதான் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே அதிக அளவிலான எம்பிஸ் அப்படின்றதும் வச்சிருக்கிறதுனால கேபினெட் அமைச்சர்கள் பதவியில் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா லோக்சபாவுடைய சபாநாயகர் பதவி வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால பாஜக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்கறத கொடுக்கவும் முடியாம தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாம ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அப்படின்றதுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி, அங்கே பீகாரை சார்ந்த நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அப்படின்றது ரெண்டு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது வேணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிறப்பு அந்தஸ்துனா என்ன, அப்படி சிறப்பு அந்தஸ்து கிடைக்கிறதுனால ஒரு மாநிலத்துக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு 90% நிதி அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே வந்துடும். வெறும் 10% நிதி அப்படின்றத மட்டும் மாநில கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போதும். ஸோ இப்படி எந்த ஒரு ஸ்கீம் அப்படின்றத வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னாலும் செலவு அவங்களுடைய அதிகமா இருக்கும், பட் பயன்பெறக்கூடிய மாநிலமா அந்த மாநிலங்கள் உருவாகும். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா வரி சலுகைகள் அப்படின்றது எக்கச்சக்கமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுங்க வரியா இருந்தாலும் சரி, கலால் வரியா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, டாக்ஸஸ்ல இருந்தும் அந்தந்த மாநிலங்களுக்கு அப்படின்றது நிறைய சலுகைகள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதனால தான் பார்த்தோம்னா எங்க மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. பட் அப்படி அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத அவ்வளவு சீக்கிரமா தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். மக்கள் தொகை அப்படின்றது வந்துட்டு கம்மியா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பழங்குடியின மக்கள் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய பிளேசஸா இருக்கணும். அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா புவியியல் ரீதியா வந்துட்டு அதிகப்படியான பேரிடர்கள் அப்படின்றது ஏற்படக்கூடிய இடமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைட்டீரியாஸ்ல வருது அப்படின்னா தான் அதுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 1969 தான் முதல்ல வந்துட்டு நாகாலாந்து, மணிப்பூர் இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்க்குமே சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத தராங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக பார்த்தோம் அப்படின்னா மிசோரமா இருந்தாலும் சரி, அருணாச்சல பிரதேசமா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாநிலங்களுக்கும் வந்துட்டு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது தரப்படுது. இப்போ வரைக்கும் இந்தியாவுக்குள்ள ஒரு 11 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக காய்நகரத்தின் மூலியமா சந்திரபாபு நாயுடு அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா 2014 to 2018 அந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு இதே பாஜக கூட்டணியோட தான் இருந்தாரு. அப்பயும் இதே மாதிரியான சிறப்பு அந்தஸ்து அப்படின்றதான் கேட்டிருந்தாரு. அதை பாஜக தரல அப்படின்றதுனால தான் அவங்களோட கூட்டணி அப்படின்றத முடிச்சுட்டு 2019 பார்த்தோம் அப்படின்னா தனியா எலெக்ஷன்ல நின்னாரு, அதுல தோத்து போயிருந்தாரு. பட் இப்ப மறுபடியும் பாஜகவுடைய கூட்டணி வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம கிங் மேக்கரா உருவெடுத்திருக்கிறதுனால பார்த்தோம்னா அவருடைய கோரிக்கை அப்படின்றத பாஜகவால சர்வசாதாரணமா தள்ளி வச்சிட முடியாது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரோம் அப்படின்றத அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால இப்போ இந்தியா கூட்டணியுடைய கதவு அப்படின்றது நிதிஷ்குமார்க்கா இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடுக்கா இருந்தாலும் சரி, எனி டைம் அவங்க வந்தாலுமே வெல்கம் பண்றதுக்கு ஓப்பனா இருக்கிறதுனால பாஜக ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, ஸோ எங்க கிட்ட வந்துட்டு ஒரு 16 எம்பிஸ் அந்த மாதிரி இருக்காங்க, அதனால லோக்சபாவினுடைய சபாநாயகர் பதவி அப்படின்றது எங்களுக்கு வேணும், 8 கேபினெட் அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு மத்திய
மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்றது வந்துட்டு தெலுங்கு தேசம் கட்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்துல நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே துறை அப்படின்றது வந்துட்டு எங்க கட்சிக்கு வேணும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா 3 கேபினெட் அமைச்சர்கள் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா பக்கம் போனோம் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே இருக்கார் இல்லையா, அவரும் எங்கள்கிட்ட அதிகப்படியான எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் 3 மத்திய இணையமைச்சர்கள் வேணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு அமைச்சர் பதவிகள், இணையமைச்சர் பதவிகள், சபாநாயகர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு இல்லையா. அதுவும் சந்திரபாபு நாயுடு கேட்கக்கூடிய 8 அமைச்சர்கள் பதவியுமே பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்றது வந்துட்டு நிதித்துறையில வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் அப்படின்றதும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அமைதிப்படுத்தி ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளேயே பாஜகவுக்கு போதும் போதும்னு ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி மேலே இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட தனி பெரும்பான்மை அப்படின்றது வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன முடிவு எடுத்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்டையுமே போயிட்டு இதை பண்ணலாமா இதை வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் இருந்தாங்க. பட் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்றது வரதுனால அது 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 தொகுதிகள் சம்திங் தேவைப்படக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா பாஜக கிட்ட 240 தொகுதிகள் தான் இருக்காங்க. ஓவரால் எல்லா கூட்டணியுமே சேர்ந்து பார்த்தோம்னா 293 வேட்பாளர்கள், அதாவது 293 எம்பிக்கள் இப்போ ஆதரவு இருந்தாலும் கூட அது எத்தனை நாளைக்கு வந்துட்டு இதே மாதிரி மூவ் பண்ணி போக முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா. அதுவும் ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா நிதிஷ்குமாரா இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பல டைம் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சண்டை போட்டு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தவங்க தான். இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா இவங்களுக்குள்ள முட்டிக்கும். மோடி வந்துட்டு பழைய 10 வருஷம் மாதிரி இந்த 5 வருஷம் அப்படின்றத அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு நகர்த்திட முடியாது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. பட் இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மாநில கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அது ஐக்கிய ஜனதா தளமா இருந்தாலும் சரி, இல்லை தெலுங்கு தேசமா இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்துட்டு பிரதமர் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ரோல் அப்படின்றத வந்து வகிக்கிறதுனால ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனி விவசாயிகள் பிரச்சனை மாதிரியான வேளாண் சட்டங்கள் மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இல்லை சட்டங்கள்னு சொல்லக்கூடிய சிஏஏ மாதிரியான சட்டங்களா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அக்னிபாத் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த அக்னிபாத் திட்டம் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. அதையும் மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் பாஜக எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் பாஜகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்துட்டு ஃபாரின்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் மாதிரி தான், அதை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இனி எந்த விஷயமா இருந்தாலும் அது சந்திரபாபு நாயுடு இல்லை நிதிஷ்குமார் மூலியமாவோ மேல ஃபைல் மூவ் பண்ணப்படுது, அவங்க ஒரு கோரிக்கைகள் அப்படின்றத வைக்கிறாங்கன்னா பழைய மாதிரி அதை கிடப்புல போடவே முடியாது. அது மட்டும் இல்லாம நார்த்துக்கு ஒரு மாதிரி, சவுத்துக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. நிதி ஒதுக்குறதுலேயே பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், குஜராத் இவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும், இந்த பக்கம் தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு இவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றது வரதுனால ஆல் ஓவரா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மேஜர் ரோல் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ அவர் கேட்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத கொடுத்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல மோடி இருக்காரு. அப்போ ஆந்திராவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அடம்பிடிக்கிறதுனால யாருக்கு எதை கொடுத்து 2 பேரையும் சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரியாம பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.